வைல்ட் கார்ட் என்ட்ரியா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா உள்ள வரும்போது, ஆஹா! ஏதோ ஒரு சூப்பரான சிறப்பான ஆட்டத்த வந்து நம்ம பார்க்கலாம். மேபி வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ்லேருந்து ஒரு வின்னர் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்ப்ப கிளப்பிட்டு உள்ள போன பிரஜின் அண்ட் சாண்ட்ரா, திவ்யா இவங்க 3 பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அமித்த தவிர மத்த 3 பேருமே குரூப்பிசத்த உடைக்கிறேன்னு சொல்லி உள்ள போயிட்டு, புதுசா ஒரு குரூப்ப பாருவோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணி ரொம்ப கேவலமா விளையாடிட்டு இருக்காங்க. என்னதான் புருஷன் பொண்டாட்டியா உள்ள போனாலும், உள்ள இருக்கும்போது இண்டிவிஜுவல் கேம் தானே ப்ளே பண்ணணும். ஆனா, புருஷன் பொண்டாட்டி மாத்தி மாத்தி இன்டைரக்ட்டா யாருக்கும் தெரியாத மாதிரி, ஒரே மாதிரியான கேம் தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அது பச்சையா தெரியுது பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவ யார் கார்னர் பண்ணாலும், இன்டைரக்ட்டா அவங்க கிட்ட சண்டைக்கு போறாரு பிரஜின். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் டாஸ்க்ல சாண்ட்ரா அண்ட் கோக்கும், விக்கல்ஸ் விக்ரம்க்கும் ஒரு பயங்கர ஒரு மோதல் உண்டாச்சு. அந்த மோதல மனசுல வச்சுக்கிட்டு, இன்னைக்கு லைவ்ல பிரஜின் வந்து என்ன பண்ணாருன்னா, ப்ரோமோ 3ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. விக்கல்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிக்ட் வார்னிங் குடுத்தாரு இல்லையா? அதுக்கு ரீசன் என்னன்னா, இனிமே இந்த லிவிங் ஏரியால நேத்து சாண்ட்ரா அண்ட் கோ போட்ட அந்த பூண்டு தோல வந்து எடுக்க முடியல. அதனால விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொன்னாருன்னா, "நீங்க அத எடுங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு சரி ப்ரூம் குடுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சாண்ட்ரா சொல்ல, "ப்ரூம் எல்லாம் இல்ல. நேத்து நாங்க கையில தானே கிளீன் பண்ணோம். நீங்களும் கையிலே கிளீன் பண்ணுங்க. கையில எடுத்தா தான் அது வரும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இது வந்து பிரஜினுக்கு அப்படியே வந்து சுர்ருன்னு ஏறுது. அது வந்து அவர் ஃபேஸ காட்டுறாங்க. நமக்கு அது வந்து தெரியுது நல்லாவே. ஸோ தெரியாத்தனமா விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணிட்டாருன்னா, "நேத்து நீங்க தானே போட்டீங்க. பிரஜின் ப்ரோ நீங்க கூட கூட இருந்தீங்கல்ல" அப்படிங்கிற மாதிரி பிரஜினியும் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு. "அது எப்புட்றா நீ என்ன கூப்பிடலாம்? இத்தன பேர் இருக்காங்களா? அவங்க கிட்ட கேட்காம என்னைய எதுக்கு கேட்குறீங்க? நானும் ஒரு கண்டெஸ்டன்ட் தான். முதல்ல நீங்க அத ஏத்துக்கங்க" அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டைக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. இதுல என்ன ஒரு லாஜிக் இருக்கு? சத்தியமா புரியல. அதாவது நேத்து பூண்டு தோல அங்கங்க போடும்போது விக்ரம் மட்டும் பார்க்கல. பிரஜினும் சேர்ந்து தான் பார்த்தாரு. அதனால தான் விக்கல்ஸ் விக்ரம் வந்து பிரஜின சாட்சிக்கு கூப்பிட்டாரு. ஆஸ் அ கண்டெஸ்டன்ட்டா தான் வந்து அவர் சாட்சிக்கு கூப்பிட்டாரு. ஆனா அங்க பிரஜின் நடந்துகிட்டது சாண்ட்ராவோட புருஷனா மட்டும் தான். உடனே பயங்கரமா வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து டார்கெட் பண்ணி, "உனக்கு நான் வார்னிங் குடுக்குறேன். அது பண்றேன், இது பண்றேன்" அப்படின்னு சொல்லி பயங்கரமா விக்ரம வந்து பேசிட்டாரு. ப்ரோமோல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. "உங்கள கதவு திறக்க சொல்றேன். நீங்க வெளியில போயிட்டு உங்க ஒய்ஃப வந்து கூட்டு வாங்க" அப்படி. ஆமா, இவரு சொன்ன உடனே கதவ திறந்துருவாங்க பாருங்க. என்னன்னு தெரியல, பிரஜினும் சாண்ட்ராவும் "நான் தான் பிக் பாஸ்" அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன போட்டுட்டு திரியிறாங்க. பிரஜின் வந்து விஜய்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி உள்ள வரும்போது கேள்விப்பட்டோம். ஏன் அவங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கூட வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த அட்வான்டேஜ்ல ஓவரா பண்றாங்களோ, இல்ல நம்ம வந்து மீடியா பெர்சன் நம்மளுக்கு சீனியாரிட்டி கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற அந்த ஒரு தலக்கணத்துல வந்து ஆடுறாங்களான்னும் தெரியல. உண்மையே வந்து ஒரு ஃபயரா உள்ள போயிட்டு ரொம்பவே டர்ட்டி கேம் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டயும் பிரஜினும், சாண்ட்ராவும். திவ்யா, பாரு, பிரஜின், சாண்ட்ரா இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு குரூப்ப ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மத்தவங்கள ரொம்ப ஈஸியா மட்டம் தட்டிட்டு, ரொம்ப கேவலமா வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சாண்ட்ராலாம் வந்து பேச போனாலே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, ஓவர் ஆட்டிட்யூட் தாங்க காட்டுறாங்க. சத்தியமா பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்து பேர கெடுத்துட்டு போனவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதுல பிரஜினும், சாண்ட்ராவும் கண்டிப்பா ஆட் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த வீக்கெண்ட்ல பிரஜினுக்கும், சாண்ட்ராவுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான வார்னிங் குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். ஆனா விஜய் அத செய்வாரா அப்படிங்கிறது தான் தெரியல.